மாறன் சீரியல்ல நாளைக்கு ஒரு வேற லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். வீரா வந்து மாறன் மேலே வந்து எந்த தப்பும் இல்லைன்னு கரெக்டாக வந்து நம்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாறனை வந்து வெளுத்தெடுத்து மரியாதையை உண்மையை சொல்லி யாரை காப்பாற்ற இதுக்காகலாம் செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு செம மாசா கேட்குறாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வீரா வந்து மாறனை பார்த்து சத்தம் போடுறாங்க. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு நீ மாட்டுக்கும் வந்து ஏதோ விளையாட்டுத்தனமாக இருக்க மாறா. உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப, அப்படிலாம் ஒன்றும் பெருசாக நீ நினைக்கிற அளவுக்குலாம் எதுவும் நடக்கலை அப்படின்னு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நம்ம ரூமுக்குள்ளே சத்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தங்க வந்து உன் மேலே வந்து பழியை போடுறதுக்காக என் அண்ணனோட வந்து ருத்ராஜை வந்து சத்தம் இல்லாமல் வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. அதை தாண்டி அந்த பக்கம் அன்பழகன் வந்து உன் மேலே வந்து விடாப்பிடியாக வந்து ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே என்னடான்னா செல்வம் வந்து உனக்கு எதிராக வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ்வளோத்தையும் நல்லா யோசித்து பார்த்தேன்னு வச்சுக்கையே மாறா, நீ வழக்கமாக யோசிக்கிற மாதிரி வந்து யோசிக்க மாட்டேங்கிற. எல்லாத்தையும் வந்து ஏதோ விளையாட்டு போக்கில் நினைக்கிறியா, இல்லை எதையாவது மறைக்கிறியா என்கிட்ட இருந்து? மரியாதையாக உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த விஷயத்தில் வந்து நீ தலையிடாத அப்படின்னு வந்து மாறன் வந்து சத்தப்படுறாங்க. என்ன சொல்கிற நீ? எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னா நீ என்ன பார்த்துக்கிற? நீ நடக்கிறதெல்லாம் பார்த்தா வந்து வேணுட்டே சாட்சியை போய் அடிக்கிற அளவுக்கு நீ ஒன்றும் முட்டாள் கிடையாது. எனக்கு ஏதோ தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நீ ஏதோ மறைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப, இப்போ என்ன உனக்கு இந்த விஷயத்துக்குள்ளே வந்து நீ வராத வீரா, உனக்கு இது வந்து சம்மந்தம் கிடையாது, இது என்னோட பர்சனல் அப்படின்னு மாறன் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு தெரிஞ்சே ஆகணும், நான் உண்மையை கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன், தப்பே செய்யாத நீ எதுக்காக கஷ்டத்தையும் பாவத்தையும் வந்து பழியை ஏற்றுக்கணும், இதெல்லாம் நான் ஒன்றும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப, சும்மா நிறுத்து, எதுக்காக வந்து எனக்காக நீ பேசிக்கிட்டு இருக்க? எனக்காக யாரும் பேச வேண்டியதில்லை, என் அப்பாவே எல்லாத்தையும் நான் தான் செஞ்சுருப்பேன்னு இப்போ வந்து சொல்கிறாருல, அவரே உண்மைன்னு நம்பிட்டாரு, நீ எதுக்காக வந்து என்னை நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னோன்னா மாறன் பார்த்து கேட்குறாங்க வீரா. எனக்கு தெரியும் நீ இதை செஞ்சிருக்க மாட்டேன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நீ வந்து ஏதோ என்கிட்டேருந்து உண்மை தெரியக்கூடாதுன்னு மறைக்கிற அப்படிங்கிறப்ப, ஆமாம் மறைக்கிறேன் தான், இப்போ என்ன உனக்கு தெரியும் அவ்வளோதானே? இந்த விஷயத்தில் வந்து நேருக்கு நேர் நான் சொல்ல வேணாமேன்னு பார்த்தேன், உன்கிட்ட போய் சொன்னேன், இப்போ பாரு நேரடியாக மூஞ்சிக்கு நேராகவே சொல்கிறேன். ஆமாம், உன் அண்ணனுக்கும் எனக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதனால தான் நான் தான் பலி வாங்கினேன், போருமா? இதுக்கப்புறம் நீ வந்து உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன்னா உனக்கு சுற்றி பற்றி பார்த்தா இதுதான் தெரியும், உனக்கு தெரிய வேணாமேன்னு பார்த்தேன், இத்தோட இந்த விஷயத்தை வந்து விட்டுரு அப்படின்னு சொன்னோன்னே பின்னாடி இது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு வந்து ராகவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, இனிமே வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு பெருமூச்சு நிம்மதியாக விடுறாரு. மாறன் வந்து அதிரடியாக சொல்கிறாங்க, நீ பேப்பரில் கையெழுத்து போடணும்னு சொன்னேன்ல, அந்த பேப்பரை கொண்டா, நான் கையெழுத்தை போட்டு கொடுத்துட்றேன், நீ நிம்மதியாக வந்து உன் வாழ்க்கை வந்து என் வாழ்க்கையில் இனிமேல் நீ கிடையாது, எனக்கு வேண்டாம், நீ உன் வாழ்க்கையை வந்து யார் கூடயாவது சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வீரா கிட்ட வந்து சொல்கிறாங்க. வீரா வந்து கவலையோடு அழுதுகிட்டே வந்து மாறனை பார்க்குறாங்க. அதோட ப்ரோமோ சூப்பராக முடிக்கிறாங்க.